காட்சி 3. இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள். சிறைக்காவலர் மன்னர் மணிமேகலை. அண்ணா வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு ஒரு இளம் பெண் வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அதில் உணவு இருந்தது. அண்ணா, உணவை அள்ளி சிறைக்குள் இருப்பவர்களுக்கு அளித்தார். இருந்தாலும் உணவு குறையவே இல்லை மன்னா. ஆச்சரியமாக உள்ளது. ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுக்க குறையவே குறையாது. அப்பெண்ணை அழைத்து வாருங்கள். ஆகட்டும் மன்னா. சிறை காவலர்கள் மணிமேகலை அழைத்து மன்னரிடம் அழைத்து வருகிறார். உள்ளம் கொண்ட அரசே வணக்கம். பெண்ணே, நீ யார்? அப்பாத்திரத்தின் பெயர் என்ன? அது உனக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை மணிப்பல்லவ தீவின் அமுத சிறப்பி கிடைத்த வரலாற்றை கூறுகிறார். மாதவம் செய்தவர், உலக மக்களின் பசிப்பினி போகிறது. நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறை சாயை தண்டனை போன்றவர்கள் திருந்தி வாழ வேண்டும். சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். அதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்த அறம் பொதித்த பூமி இது. எவை நன்மை எவை தீமை என்பவற்றையும் சிறையில் உள்ளவர்களுக்கு கவிஞர்களை கொண்டு எடுத்து கூற வேண்டும். மேலும் பெற்றோரை மதித்தல், பெரியோரை பேணுதல், உறவினர்களை அரவணைத்தல் ஆகிய வலியுறுத்தும் அறநெறி கல்வி அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள். நல்லறம் புரியும் அங்கே நான் உன் வேண்டுகோள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறேன். நீயும் உன் அறம் வளர்க்க. நன்றி மன்னா.